Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பேசிக்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 2 monthஸில் நம்ம ஒரு பாத் ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் என்னென்ன லாங்குவேஜஸ் கவர் ஆகுது. HTML CSS JavaScript தான் அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டோ இல்லை சிஎஸ்எஸோட ஃப்ரேம் ஒர்க்ஸு ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரிஸோ இல்லை ஃப்ரேம் ஒர்க்ஸோ எதுவுமே கவர் ஆகாது. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். மேபி அதுக்கப்புறம் நம்ம இந்த ரியாக்ட் ஜேஎஸ் அந்த மாதிரி இந்த GraphQL அப்புறம் வந்து பேக் எண்டில் Node.js இல்லாமல் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம். அது தரவாக இருந்தாலே நீங்கள் என்ன வேணால் கற்றுக்கலாம். அதை உங்களை சொல்லி தரணும்னு அவசியம் இருக்குது. இந்த பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா HTML CSS JavaScript வந்து தரவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு HTML CSS JavaScript வந்து என்னென்னலாம் படிக்கணும்னா டாபிக்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம அதுவும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு வீக்லி 3 times நான் வந்து வீடியோ போடலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாபிக்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுவும் பண்ணலாம். இந்தமாதிரி ஒரு வீக்லி 3 வாட்டி அந்த ஒரு டாப்பிக்லையும் மேபி ஒரு டாபிக் ஒரு நாளே முடிக்க முடியாதுன்னா ஓகே, இல்லை ஒரு டாபிக் வந்து 2-3 நாள் ஆகும் அப்படின்னா அந்த 2 வீடியோ, ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ அந்த டாபிக் வச்சுக்கலாம். இந்தமாரிலாம் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. HTML CSS JavaScriptல HTML நான் கவர் பண்ண போகிறது கிடையாது. HTML வந்து நீங்களே தான் படிக்க போகிறீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த W3 Schools வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு என்னென்ன டேக் யூஸ் பண்ணுறாங்க அதுதான், ஒன்றும் இல்லை. ஏன்னா எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, div டேகு, பேராகிராஃப் டேகு, செக்ஷனு, அப்புறம் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் டேகு, பட்டனு, இந்தமாரி சின்ன சின்ன டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு டுட்டோரியல்லாம் அட்டன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரேண்டமாக பார்த்தீங்கனாலே போதும். அதுவே தாராளம். நம்ம வந்து சிஎஸ் படிக்கும்போதே மோஸ்ட்லி HTML எல்லாமே நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ HTML கவர் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக நம்ம CSSும் JavaScript மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் HTML என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். சிஎஸ்சில் என்னென்னது, அப்புறம் சிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், மினி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் JavaScript என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, மெயின் டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸும் இல்லை, ஒரு 6 to 7 டாபிக்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்றது, அதுக்கப்புறம் எப்படி அந்த வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் டெலிவர் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எவ்ரி டியூஸ்டே, எவ்ரி ஃப்ரைடே, அப்புறம் எவ்ரி சண்டே வீக்லி த்ரைஸ் போடுறேன். எப்போனா இந்த வாரத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது இன்றைக்கி சண்டேயில், இப்போ இந்த வர டியூஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வேணால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்போ நான் இந்த வாரம் சண்டே வீடியோ போடுறேன். இப்போ அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் சின்னதாக ஒரு ஜஸ்ட் 1 minute. அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்றத அதை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஓகே, அடுத்த இந்த டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்சில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பாக்ஸ் மாடல். இந்த பாக்ஸ் மாடல்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு HTML எலமெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க வெப் பேஜில், அது எப்படி வந்து ப்ரௌசர் இன்ஜின் வந்து இன்டர்பிரேட் பண்ணி அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அந்த ப்ரௌசரில் அந்த பிளேஸ் பண்ணுதுன்னா அதை சுற்றி வந்து என்ன ஃபுல்லாக ஒயிட் ஸ்பேஸாக தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அந்த ப்ரௌசர் க்ரோம் டெவலப்பர் டூல்ஸில் வச்சு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டிஃபால்ட்டாக அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு பேடிங் இருக்கும். பயங்கர கம்மியாக தான் இருக்கும். பேடிங் இருக்கும், மார்ஜின் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் இந்த பாக்ஸ் மாடல் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, பேடிங் நீங்கள் அப்ளை பண்ண உடனே என்னென்னலாம் அது எப்படி பிஹேவ் ஆகுது, மார்ஜின் எப்படி பிஹேவ் ஆகுது, பார்டர் எப்படி பிஹேவ் ஆகுது, இந்த 3 விஷயங்களும் பாக்ஸ் மாடல்ன்றது ஒரு மெத்தடாலஜி ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் யூனிட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹைட்டும் வித்தும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணி கொடுப்போம். ஹைட்டுன்றது 100 pixels கொடுக்குறோம், பிக்சலில் கொடுப்போம், பர்சன்டேஜில் கொடுப்போம். ஹைட் வந்து 20%, வித்து வந்து 30% அந்த மாதிரி கொடுப்போம். வியூ போர்ட் ஹைட்டு, வியூ போர்ட் வித்து, அதுவும் VHDVW அதுவும் கொடுப்போம். அப்புறம் வந்து ரெம், REM, EM இந்த மாதிரி யூனிட்ஸோடு கொடுப்போம். இந்த எல்லா யூனிட்ஸும் ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. இப்போ இந்த யூனிட்டோட இந்த யூனிட் பெட்டர் அப்படிலாம் கிடையாது. ஒரு யூனிட்டுக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. அந்த யூஸ் கேஸ் தெரிஞ்சால் பெட்டர், எந்தெந்த இடத்துல என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் டாபிக் வந்து வியூ போர்ட் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்ஸ் பற்றி படிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது.
இதுதான் இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. பொசிஷன் நீங்கள் எந்த இன்டர்வியூவில் போனாலும் உங்களுக்கு இந்த பொசிஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது, அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டிக்கி, ஃபிக்ஸ்டு, ஸ்டாட்டிக். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக் தான். நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டையும் நீங்கள் வெப்பேஜில் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிஃபால்ட்டாக பேக்ரவுண்டில் என்ன ஆகும்னா பொசிஷன் ஸ்டாட்டிக் தான் இருக்கும். நீங்கள் அதை ஆல்டர் பண்ணி அது எப்படி எங்கே இப்போ இந்த ஒரு எலமெண்ட் வந்து எனக்கு இந்த சென்டர் ஆஃப் த பேஜில் தான் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா அது என்ன பொசிஷன் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறது தான் இந்த லேஅவுட்ஸ்ன்ற ஒரு டாபிக். இது 100% கம்பல்சரி. இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சால் மட்டும் போகாது. ஒரு மினிமம் ஒரு 3 to 4 டேஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன எப்போ ரிலேட்டிவ் அப்ளை பண்ணணும், எப்போ அப்சல்யூட் அப்ளை பண்ணணும், இது 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப மெயின். அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் இது எப்போ அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் பெட்ரு. நீங்கள் சிஎஸ்சில் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிசிட்டி. ஸ்பெசிஃபிசிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்க்க முடியாது. ஆனால் இது பேக்ரவுண்டில் ஏதாச்சும் இஷ்யூ வந்தால், இது மோஸ்ட்லி சிஎஸ்சியில் இஷ்யூ வந்தாலே இதுவாக தான் இருக்கும். இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸ்பெசிஃபிசிட்டி. ஏன்னா இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு ஐடி இருக்குது. இப்போ நீங்கள் ஐடியை வச்சு பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதேமாரி அதே எலமெண்ட்டுக்கு கிளாஸ் வச்சு ஒரு கிளாஸ் மென்ஷன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ரெட்னு கொடுக்குறீங்க, ரெட் இல்லை ப்ளூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துல எது அப்ளை ஆகும்னு நினச்சிங்கன்னா, கிளாஸ் வச்சு மென்ஷன் பண்ணிங்கல்ல ப்ளூ கலர் பேக்ரவுண்டு, அது வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஐடியை வச்சு மென்ஷன் பண்ண மட்டும் தான் அப்ளை ஆகும். ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிசிட்டி வந்து ஜாஸ்தி, அதோட வேல்யூ ஜாஸ்தி. இப்போ ஐடி வச்சு மென்ஷன் பண்ணால் 100 பாயிண்ட்ஸு, கிளாஸ் வச்சு மென்ஷன் பண்ணால் 10 பாயிண்ட்ஸு. இதே நீங்கள் எலமெண்ட், அதாவது டேரெக்டாக நான் வந்துட்டு பேராகிராஃப் பி, அது பிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 பாயிண்ட் தான். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் பேக்ரவுண்டில் வந்து அந்த ப்ரௌசர் இன்ஜின் வந்து ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது வந்து வச்சுருக்கோம் டிஃபால்ட்டாக. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஐடி வச்சு பண்ணிங்கன்னா அதோட ப்ரையாரிட்டி ஜாஸ்தி, அதுதான் அப்ளை ஆகும். நீங்கள் கிளாஸ் வச்சு அப்ளை பண்ணால் அப்ளை ஆகாது. ஸோ அதான் இது வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக பார்க்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் என்ன இஷ்யூனே கண்டே பிடிக்காத போது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி அப்புறம் தான் லாஸ்ட்டில் தான் இதான் இஷ்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ பெஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஸ்பெசிஃபிசிட்டி பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சியூடோ எலமெண்ட்ஸ்ன்ற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேரண்ட் டேக் இருக்குன்னு டிவ் டேக் பேரண்ட்டு, அது கீழே வந்து 5 பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ரெட் கலர் பேக்ரவுண்ட் வேணும், அப்புறம் லாஸ்ட்டுக்கு வேணும். மற்ற மிடில் இருக்க 3 பேராகிராஃப் வந்து எனக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிங்கன்னா சியூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுவீங்க. அது எப்படின்னா ஒரு கோலன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் அப்படின்னு போட்டு 1 போட்டு அதுமாதிரி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கலர். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சியூடோ எலமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு அந்த இதுவும் பார்ப்போம், சியூடோ எலமெண்ட்ஸ். அப்புறம் சியூடோ செலக்டார்ஸ், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு சியூடோ செலக்டார்ஸ் இருக்குது, அது படிப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியூடோ எலமெண்ட்ஸ்லேயே கவர் பண்ணிடுவோம். இது ஒன்று. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ் டிசைன். இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மீடியா குவரிஸ் இன்வால்வ் ஆகும். ஒரு ஸ்க்ரீன் டிவைஸ்லையும் நம்ம எப்படிலாம் அந்த கண்டென்ட்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன். இப்போ ஐபேடில் வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் எப்படி டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்துட்டு ஒரு மானிட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பிசி ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா எனக்கு 5 இமேஜஸ் தான் லைனாக இருக்கும். ஆனால் அதே 5 இமேஜ் வந்து என்னால் இதில் கட்ட முடியாது. ஒரு நார்மல் மொபைலில் வந்து எனக்கு காட்டிங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக தெரியும். இல்லைனா ஒரு கீழே ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார்லாம் அப்பியர் ஆகி நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த ஒரு மொபைலுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க, ஒரு பிசி ஸ்க்ரீனுக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன். ஸோ இது வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 2-3 கிளாஸாவது போவோம் ஆக்சுவலாக இந்த டாபிக் மீடியா குவரிஸ். ஸோ நம்ம இது பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் கிரிட். இது ரொம்ப மெயினான டாபிக். கண்டிப்பாக எல்லோரும் சிஎஸ்எஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எழுதிடணும். இது நான் இப்போ இது மாதிரி சொன்னேன்ல, இன்டர்வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொன்னாங்க இந்த பொசிஷனிங், அப்சல்யூட், ரிலேட்டிவ். அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் பாக்ஸு 100% இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்காம எந்த வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் இன்டர்வியூ பண்ணாலும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, அப்புறம் ஃப்ளெக்ஸு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ஐ எப்படி ஒரு இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா என்ன, அது என்ன எப்படி பிஹேவ் பண்ணணும், அலைன் ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எப்படி பிஹேவ் பண்ணணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் கிரிட்
இது ரெண்டும் எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எலமெண்ட் ஒரு 4-5 இமேஜ் இருக்குன்னா அது எப்படி எனக்கு வந்து என்ன எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அலைன்மெண்ட் தான், ஒன்றும் இல்லை, லே அவுட் சொல்கிறது. எப்படி உங்கள் ஸ்க்ரீனில் எனக்கு ஒரு 10 இமேஜ் இருக்குது, அந்த 10 இமேஜ் எப்படி நான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஒரு ஐடியா 10 இமேஜ் இருந்தால் பண்ண முடியாது, அது வந்துட்டு என்ன சொல்கிறது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு 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 இப்போ ஒரு 4 இமேஜ் இங்கே, அப்புறம் கீழே ஒரு 4 இமேஜ், அப்புறம் அது கீழே ஒரு 2 இமேஜ், இந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது. அந்த பண்ண வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸும் கிரிட்டும். ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து 1 டைமென்ஷனல், பட் வந்து கிரிட்டு பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல். ரோஸ் அண்ட் காலம்ஸ் அட் அ டைம் நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் அப்படி இல்லை, 1 டைமென்ஷனல். ஸோ அது ஒன்று இருக்குது, அது டிஃப்ரென்ஸும் நம்ம பார்ப்போம், நம்ம படிப்போம். அது இதுதான் வந்து சிஎஸ்சியில் இருக்க மெயினான டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து சிஎஸ்சியில் நான் ஃபுல்லாக பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ண முடியும் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் தரவாக படிச்சிட்டாலே. மற்ற ஏகப்பட்ட டாபிக்காலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, அது நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக போனால் மட்டும் தான் படிக்கணும். இப்போதைக்கு இந்த டாபிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து சிஎஸ்சியில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஸ்லைடர். இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுது, ஜாவாஸ்கிரிப்டும் இன்வால்வ் ஆகும். அப்புறம் நேவிகேஷன் பாரு, அப்புறம் ஃபார்ம் சப்மிஷன், அதாவது லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த இமேஜ் பேர் என்ன சொன்னால் ஹீரோ இமேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி எப்படி இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறது, வீடியோ எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்டில் பண்ணுறோம். சும்மா ஜஸ்ட் இமேஜ்லாம் பண்ண மாட்டோம், அதுக்கு இன்னும் அடிஷன்ஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் பேசிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவோம். இன்னும் நிறையா இருக்குது, நான் இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணது வந்து சிலதை மட்டும் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சு சிஎஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணலாம், நம்மளே திங்க் பண்ணி நிறைய க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வார், லெட்டு, கான்ஸ்ட், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது என்னென்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். மற்ற லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா, C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப் இருக்கும். இன்ட்டு ஒன்று, இன்டீஜருக்கு ஒன்று, கேரக்டருக்கு ஒன்று, ஸ்ட்ரிங்குக்கு ஒன்று, அது மாதிரி பூலியன் ஒன்று, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் அப்படி கிடையாது, ஒரே ஒரு கீவேர்டு தான் இருந்தது இதுக்கு முன்னாடி. எப்படின்னா VAR அப்படின்னு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். என்னவாக இருந்தாலும், ஒரு ஆரேவாக இருந்தாலும், ஆப்ஜெக்டாக இருந்தாலும், ஒரு இன்டீஜராக இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, வார் கீவேர்டு. இப்போ தான் இந்த ES 2015 அந்த ஸ்டாண்டர்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி லெட் அண்ட் கான்ஸ்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது இப்போ எப்போ வார் யூஸ் பண்ணுறது, எப்போ லெட் அண்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறது, இந்த டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதுவும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே ஜாவாஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு டாபிக் அதுதான், இந்த டேட்டா டைப் பற்றி நம்ம படிக்கிறது. அப்புறம் ஒரு ஸ்கோப். லெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒரு லெட் வச்சு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. அந்த லெட் வந்து அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனுக்கு வெளியே அந்த வேரியபிள் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒன்று அன்டிஃபைன்டு இல்லை ரெஃபரன்ஸ் எரர், அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் வரும். ஸோ அது எப்படி ஸ்கோப் எப்படி மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆனது ஆரே ஆனது, அதை பற்றி இப்போ ஆரேஸில் எப்படி ஆரேஸ்குள்ளே எப்படி லூப் பண்ணுறது. ஆரேஸ்லேயே இப்போ ஒரு ஐட்டம் இருக்குது ஃபிக்ஸடாக. இப்போ ஆரேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு 5 ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங்கும் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது, லூப் பண்ணி இப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, எப்படி மனிப்புலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து படிக்க போகிறது தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அரேஸ் வச்சு நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து DOM மனிப்புலேஷன். DOM மனிப்புலேஷன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் கோட் எழுதுறீங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக எனக்கு வந்துட்டு HTML சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு ஒரு பட்டன் இருக்குது, நான் HTML வந்து ஒரு p டேக் வச்சுட்டு 20% அப்படின்னு நான் ஒரு மேனுவலாக கோடிங் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த டேட்டா வந்து 20ன்றது 100ஆக மாறும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக HTML சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் DOM மனிப்புலேஷன். HTML மட்டும் இல்லை, CSSம் சேஞ்ச் பண்ணலாம். அதோட ஸ்டைலு, அதோட பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் அதோட பார்டர் ஆட் பண்ணுறது, என்ன பண்ணணும், அதோட ஒபாசிட்டி சேஞ்ச் பண்ணலாம். அதுமாதிரி சிஎஸ்எஸ் வந்து சிஎஸ்சி HTML வந்து நம்ம வந்து இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.
அது எப்படின்றத பார்ப்போம். அது பேர் தான் டாம் மனிப்புலேஷன். ஸோ அது ஒரு நாள் டாபிக். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏபிஐ ரெக்வஸ்ட் வச்சு ஃபெச் பண்ணி யூஸ் பண்ணி டேட்டா வந்து எக்ஸ்டர்னல் சர்வர்லேருந்து எப்படி ஃபெச் பண்ணுறது, அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி நம்ம வச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது. இப்போ வந்து மூவி டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது, டிஎம்டிபி அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட் எப்படின்னா அந்த சைட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. மூவிஸோட இமேஜஸ்ஸு, அவரோட ரேட்டிங்ஸு, அதெல்லாம் எப்படி நம்ம ஃபெச் பண்ணி ஏபிஐ ரெக்வஸ்ட் வச்சு ஃபெச் பண்ணி ஒரு யூஆர்எல் வச்சு அது அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வெப்பேஜாக டிஸ்பிளே பண்ணுறது. ஒரு எந்த வெப்சைட் வச்சுக்கலாம். இப்போ நிறைய இந்த இஃபி டொரன்ஸ் வெப்சைட்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்து டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ வந்து ஃபெச் பண்ணியிருப்பாங்க. ஃபெச் பண்ணி அந்த வெப்பேஜாக டிஸ்பிளே பண்ணலாம். அது எப்படி நம்ம பண்ணலாம், இது நம்ம ஒரு ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள் வெப்சைட் வந்தாங்கன்னா இப்போ ஒரு மூவி நேம் வச்சு சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூவி டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஏபிஐ ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்கலாம், அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதெல்லாம் வந்து படிக்கிறதும் அதுக்கு தான் ஏபிஐ ரெக்வஸ்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரெஸ்பான்ஸ். இது வந்துட்டு ஒரு டாபிக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராமிசஸ், நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அது ஒரு தனி டாபிக். இது ப்ராமிசஸ்ன்றது தனி டாபிக், அது நம்ம பார்ப்போம். இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இந்த மெயினான ஒரு 5 to 6 டாபிக்ஸ் இது தெரிஞ்சாலே நீங்கள் வந்துட்டு இதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட்லாம் வந்து போக போக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த சிஎஸ்எஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இதை வச்சு நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணலாம் அதோட பிளானில் நான் வச்சுருக்கேன்னா ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார், அதாவது பார்த்திங்கன்னா மொபைல் டிவைஸ்க்கு nav பார் வந்து எப்படி இருக்கணும், அதே சமயத்தில் பிசி ஸ்க்ரீனுக்கு nav பார் எப்படி இருக்கணும், இந்த ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்மூத் ஸ்க்ரோல் அனிமேஷன், பேக்ரவுண்ட் இமேஜ் ஸ்லைடர், டு டூ அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து மாடல், ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு பாப்அப் வர மாதிரி, பாப்அப்பில் வேர்டிங்ஸோ சம்திங் ஏதாவது இமேஜோ ஏதாவது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. இது எப்படி, இதுக்கு தான் மாடல்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஏபிஐ ரெக்வஸ்ட் நான் சொன்ன டிஎம்டிபி, அந்த ஏபிஐ வெப்சைட் வச்சு நம்ம எப்படி டேட்டாலாம் ஃபெச் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அது. நெக்ஸ்ட் வந்து மெமரி கேம், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சின்ன வயசு விளையாடிப்பீங்க. அது ஒரு மெமரி கேம்னா ஒரு ஏகப்பட்ட ஒரு 20-25 கார்ட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்ட்ஸும் இப்படி இந்த சைடில் திரும்பி இருக்கும். ஒன்று கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்பிள் சிம்பிள் வரும். அந்த ஆப்பிள் சிம்பிள் வேறு எங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது 2 கார்டு வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடும். மற்ற இருக்கிற கார்ட்ஸ் வச்சு நீங்கள் விளாடணும். ஸோ இந்தமாரி கேம்ஸ்லாம் கூட நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஆனால் என்னன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எதையுமே வந்து நீங்கள் அவசரப்பட்டு ரெஸ்யூமில் போட்டுறாதீங்க. ஏன்னா இது ரெஸ்யூமில் போகிறவங்களுக்குலாம் வத்து கிடையாது. சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்யூமில் போடவே கூடாது. ரெஸ்யூமில் போடுறதுக்கு இன்னும் நிறையா என்ன சொல்கிறது பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த டிஎம்டிபி ஏபிஐ இருக்குல்ல, மூவி டேட்டா பேஸ், அதையே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லாம் கொண்டு போனால் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது யூஸ் ஆகும். பட் ஆனால் இந்தமாரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெஸ்யூமில் போட்டுறாதீங்க, அதுதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இது இந்த HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இப்போ இந்த CSS ஜாவாஸ்கிரிப்ட் என்றைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு CS தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்றைக்குன்னா எல்லா டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 3 நாளும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சியில் வந்து ஃபஸ்ட் டாபிக் வந்து பாக்ஸ் மாடல் தான் சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ் மாடல் வந்து டியூஸ்டேவே கம்ப்ளீட் பண்ணுவோன்னு கிடையாது. டியூஸ்டேனால எவ்வளோ சொல்லி கொடுக்கணும் பார்ப்பேன். இல்லை இன்னும் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கும் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒரு டாபிக் கிடையாது. முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு எனக்கு தெரியும், அதை அவங்க சொல்லித்தரதான் கிடையாது. நானும் மண்டே சண்டேலாம் படிச்சுட்டு உங்களுக்கு அந்த டியூஸ்டே வீடியோ போடுவேன். நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறது வீடியோவை போட்டு அதை எப்படி சொல்லிக் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து ஒரு முடிஞ்சால் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அவங்க சொல்லிவிடுவேன். அதுமாதிரி நான் ஃபுல்லாக ஆல்ரெடி படித்ததான் கிடையாது, நானும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டியூஸ்டே நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ பாக்ஸ் மாடல் அது நான் உங்களுக்கு இந்த டியூஸ்டேவே போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வியூ போர்ட் யூனிட்ஸ், அப்புறம் வந்து லேஅவுட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி, இந்த 3 டாப்பிக்கும் இந்த வாரத்துக்குள்ளே கவர் ஆகிடும். இப்படி தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த வாரம் ஸ்டார்டிங் இந்த வாரத்துக்கு உண்டான டாபிக்ஸ் வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டுறேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் வீக் உண்டான டாபிக்ஸ் வந்து நான் சண்டே நைட்டே போட்டுருவேன். அடுத்த வாரத்துக்கு என்ன டாபிக்ஸ் நமக்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போட்டுருவேன். ஸோ இதுதான் என்னோடய பிளானு. இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்.
உங்களுக்கும் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேபி ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் போகிறதுக்காக இருக்கலாம். மேபி அது நம்ம போவோம். பட் ஆனால் எல்லாரும் வந்து நிறைய பேர் நான் வீடியோ கமெண்ட்ஸில் பார்த்த இந்த மாதிரி எல்லாருக்கும் எங்களுக்கு பேசிக்ஸ் அதாவது ஒரு ஃபுல் கோர்ஸாக சொல்லித்தாங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ரிப்ரேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு எப்படின்னா நான் வந்து என்னோடய ஃபுல் டைம் ஜாப் வந்து இது கிடையாது, வெப் டெவலப்பர் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏபி கன்சல்டன்ட், வேறு ஒரு ஐடி கம்பெனியில் எஸ்ஏபி கன்சல்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இது வெப் டெவலப்மெண்ட்னா அது கம்ப்ளீட்டாக வேறு, டிஃப்ரெண்ட். அது ஒரு என்ன சொல்கிறது, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அது எஸ்ஏபி. ஸோ அதில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக இது சும்மா ஒரு பேஷன், அது ப்ரொஃபஷனல், இது பேஷன். ஸோ இது எப்படின்னா அது 9 to 5 முடிஞ்ச உடனே எனக்கு இது வச்சு படித்தா கொஞ்சம் ஒரு என் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் இந்த எடுத்துருக்கேன். இது எப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, இந்த வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை வச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நம்ம இது எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் நம்ம அந்த ஃப்ரீலான்ஸுன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். அது ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு. ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது ஃப்ரீலான்ஸுக்கு, ஆனால் அது ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம இது வந்து தரவு பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது நீங்கள் போகலாம். மேபி உங்களுக்கு இதெல்லாம் இப்போ இதுக்கே இந்த சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3 மாதம் ஆகிடும். நீங்கள் படித்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு மினிமம் வந்து February எண்டுக்குள்ளே ஆகிடும். போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும், நிறையா மெயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரெஸ்யூமில் போகிறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணணும். இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 6 months டைம் வேணும். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா மினிமம் 6 months வேணும். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு 6 months டைமாவது வேணும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் டெய்லி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிப்பேன், அடுத்த நாளைக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் படிப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் அன்றைக்கி லீவாக இருந்தால் கூட என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 hours to 2 hours மட்டும் படிங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பண்ணவே மாட்டீங்க. 1/2 hour முடிச்சுட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்படி வேணால் டெய்லி ஒரு 1 hour 2 hours மட்டும் படித்தா போதும், ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். 2 hours டெய்லி 2 hours பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். இல்லாமல் நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ஒரு நாள் 5 மணி நேரம், அடுத்த நாள் வந்து 1 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேலைக்கு வரும். இப்போ இந்த வாரம் வர வீடியோஸில் வச்சு நம்ம சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.